ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லக்ஷன் பிசிபி சர்வீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு உண்டான பிசிபி, சரிங்களா? இதில் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஓடிட் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் அங்கே என்ன பண்ணுறாருன்னு கரெக்டாக நமக்கு தெரியல. இன்ஸ்டண்ட்டாக ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறாருன்னு தெரில. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிபியில் அதுக்கப்புறம் பிசிபி ஆன் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது கம்யூனிகேஷன் பிசிபி. இந்த 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 சைடு வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து கம்யூனிகேஷனுக்காக போட்டிருக்காங்க, ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு டீஃப்ராஸ்ட்டு, ஹீட்டரு, ப்ளஸ் வந்து ஃபேன் மோட்டரு, லைட்டிங்கு, டெம்பரேச்சர் சென்சார்ஸ், இது எல்லாமே வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அது போக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஐசி கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? இந்த ஐசி, இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎம்மை வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? அந்த கம்யூனிகேஷன் பிசிபிலேருந்து வர சிக்னலை, லாஜிக் கேட் சிக்னலை ரிசீவ் பண்ணி இந்த ஒரு கம்பேரேட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கம்பேரேட்டர் வந்து இது இருக்கு பாருங்கள். அந்த கம்பேரேட்டர் வழியாக இந்த கரண்ட் சென்சிங்கு, பொசிஷன் டிடெக்ஷன்லாம் வந்து கம்ப்ரஸருக்கு செக் பண்ணி இந்த ஐபிஎம் மூலிமா ரன் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இது வந்து டம்மி ஜாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 3 சென்சார்ஸு, ஓகேங்களா? இது வந்து ஃபேன் மோட்ரு, பல்ஸு ஃபேன் மோட்ரு இது, ஓகேங்களா? பிடபிள்யூஎம் ஃபேன் மோட்ரு, ஓகேங்களா? இது வந்து ஹீட்டருக்கு உண்டான அவுட்புட், ஓகேங்களா? இது ஆல்ரெடி இது எங்கேயோ ரெடி பண்ணியிருக்காங்க இதுக்கு, ஓகேங்களா? பூஸ்டிங் கெப்பாசிட்டர்லாம் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ ஆன் பண்ணி காட்டுற பாருங்கள். இதுதான் இது. இங்கே நம்ம செக்கிங் போடும்போது வெயிட் பண்ண முடியாது, 10 நிமிஷம் 15 நிமிஷன்றதுனால நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக இந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா கம்ப்ரஸர் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஆனால் வந்து சைட்டில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஓடிட்டு உடனே ஆஃப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. வெயிட் பண்ணியே வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? வெயிட் பண்ணி உங்களுக்கு சப்போஸ் கம்ப்ரஸர் எடுக்கல 10 மினிட்ஸ் மேலே ஆச்சு அப்படின்னா இந்த ஐபிஎம் இப்போ இதோட எய்ம், இந்த போர்டு வந்து கம்ப்ரஸரை ரன் பண்ணணும் வித் சென்சாரு ப்ளஸ் வந்து இதோட சிக்னல்ஸ்லாம் வச்சு இது ரன் பண்ணணும். இப்போ இது உங்களுக்கு ரன் ஆகலை, நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெமோ மட்டும் ஓடி ஆஃப் ஆகும். எல்ஜி பொறுத்த வரைக்கும் எல்லா போர்ட்லேயுமே டபுள் டோரில் அந்த பட்டன் கொடுத்துருப்பான். ஒரு சில மாடலில் தான் இருக்காது, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவுக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லக்ஷன் பிசிபி சர்வீஸ். அப்புறம் கம்ப்ரஸர் கொஞ்ச நேரத்தில் ஓடி அதுவே ஆஃப் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ப்ரெஸ் பண்ணதுலேருந்து ஓடிட்டுருக்கு. ஒரு நிமிஷம் மேக்ஸிமம் ஓடிட்டு அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிட்டு அப்படியே ஆஃப் ஆகிடும். பாருங்கள் ஸ்லோ ஆகிடுச்சு, அப்படியே சடனாக ஆஃப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஆனே ஆகாது. இந்த மாதிரி தவறு செய்ய வேணாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்ரஸர் இப்போ போகிறீங்க, ஃபால்ட்டு போகிறீங்க, கம்ப்ரஸர் ஆன் ஆகலை அப்படின்னா அதை வேணால் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். கம்ப்ரஸர் கம்ப்ளைண்ட்டாக இல்லை போர்ட்லேருந்து சிக்னல் போலியா, இது ப்ரெஸ் பண்ணியுமே உங்களுக்கு கம்ப்ரஸர் ஓடலை அப்படின்னா 99% போர்டு கம்ப்ளைண்ட், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.